ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சேமிப்பு கணக்கில் மினிமம் பேலன்ஸு எவ்வளோ வைக்கணும் என்று அக்டோபர் 15ஆம் தேதி முதல் புதிய ரூல்ஸை கொண்டு வராங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த புதிய விதிமுறைகள்லாம் என்னன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் வங்கி கணக்கு பேங்க் அக்கௌண்ட் உள்ளவங்களாக இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேமிப்பு கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்பு தொகையை வைத்திருப்பது தொடர்பாக ரிசர்வ் வங்கி புதிய விதிமுறைகளை அறிமுகப்படுத்த உள்ளது. இந்த விஷயத்தில் தற்போது ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த அக்டோபர் 15ஆம் தேதி முதல் புதிய விதிமுறைகள் அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுது. ரிசர்வ் வங்கி வங்கித்துறையில் புதிய மாற்றங்களை செயல்படுத்த முயற்சித்து வருது. ஏற்கனவே தங்க கடன், சிறுநிதி நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கு பல விதிகளை விதித்துள்ள ரிசர்வ் வங்கி மேலும் சில மாற்றங்களை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த புதிய விதிமுறைகள் அக்டோபர் 15ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுது. சேமிப்பு கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்பு தொகையை குறித்தும் புதிய விதிமுறை வர வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. அக்டோபர் 15ஆம் தேதிக்கு பிறகு இந்த விஷயத்தில் மேலும் தெளிவு கிடைக்கும் என்று வாடிக்கையாளர்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. வங்கி கணக்கில் குறைந்தபட்ச இருப்பு தொகை குறித்து ரிசர்வ் வங்கி புதிய விதிமுறையை அமல்படுத்த உள்ளது. இந்த அக்டோபர் 15ஆம் தேதி முதல் இந்த விதிமுறை அமலுக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. ரிசர்வ் வங்கி விதிமுறையின்படி வாடிக்கையாளர்களுக்கு ஒரு வருடத்துக்குள்ள சேமிப்பு கணக்கில் ரூபாய் 10 லட்சம் அல்லது அதற்கு மேல் டெபாசிட் செய்யலாம். பணத்தை டெபாசிட் செய்யும் போது வரி மற்றும் கட்டணங்கள் பற்றி முழு விவரங்களுக்கு உங்கள் வங்கியை தொடர்பு கொள்ளவும். உங்கள் வங்கி கணக்கில் நீங்கள் பணத்தை டெபாசிட் செய்யும் போது பெரிய தொகையை டெபாசிட் செய்தால் சில சமயங்களில் வங்கிகள் உங்கள் கணக்கை சரிபார்க்கலாம். அவ்வளவு பணம் எப்படி கிடைத்தது, வருமான ஆதாரம் குறித்த விவரங்களை கேட்கலாம். சேமிப்பு கணக்குகள் அல்லது பிற கணக்குகளில் பணப்புழக்கம் அதிகரித்தால் வருமான வரித்துறையிலிருந்து உங்களுக்கு நோட்டீஸ்கள் வரக்கூடும். மூத்த குடிமக்களுக்கு சிறப்பு சலுகை வழங்கப்பட்டுள்ளது. அவர்கள் ரூபாய் 1 லட்சம் வரை டெபாசிட் செய்து கொள்ளலாம். இந்த பணத்திற்கு எந்த விசாரணையும் இருக்காது. இப்போதெல்லாம் வங்கிகள் குறைந்தபட்ச இருப்பு தொகையை பராமரிக்கவில்லை என்றால் வாடிக்கையாளர்களுக்கு அபராதம் விதிக்கின்றன. சில வங்கிகள் பல நாட்களுக்கு பிறகு கணக்கில் பணத்தை டெபாசிட் செய்தாலும் அதுவரை குறைந்தபட்ச இருப்பு தொகையை பராமரிப்பதற்காக அபராதம் விதிக்கின்றன. பல வங்கிகள் குறைந்தபட்ச இருப்பு தொகையை என்ற பெயரில் கோடிக்கணக்கான ரூபாய்களை தங்களிடமே வைத்திருக்கின்றன. சில வங்கிகள் கணக்கு பராமரிப்பதற்கான ரூபாய் 300 முதல் 600 ரூபாய் அபராதம் விதிக்கின்றன. இந்த அபராத தொகை வங்கியை பொறுத்து மாறுபடும். பஞ்சாப் நேஷனல் வங்கி தனது வாடிக்கையாளரிடமிருந்து ரூபாய் 1538 கோடி அபராத தொகையை வசூலித்துள்ளது. நாட்டின் மிகப்பெரிய வங்கியான SBI, அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அத்தகைய அபராதங்களை வசிப்பதை நிறுத்தியுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் தனியார் மற்றும் பொதுத்துறை வங்கிகள் குறைந்தபட்ச இருப்பு தொகை பராமரிப்பு என்ற பெயரில் கோடிக்கணக்கான ரூபாய்களை வசூலித்துள்ளன. தற்போதைய ரிசர்வ் வங்கி குறைந்தபட்ச இருப்பு தொகை பராமரிப்பு குறித்து புதிய விதிகளை அமல்படுத்த உள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. புதிய விதிமுறைகள் அமலுக்கு வருமா அல்லது தற்போதைய விதிமுறைகள் மாற்றாமல் செயல்படுமா என்பது வரும் நாட்களில் தெரிய வரும். SBI அனைத்து வகையான கணக்குகளுக்கும் பூஜ்ய இருப்பு கணக்குகளை வைத்திருக்கிறது, அதாவது ஜீரோ பேலன்ஸ் கணக்குகளை வழங்குகிறது. இதன் மூலம் குறைந்தபட்ச இருப்பு தொகையை பராமரிக்காவிட்டாலும் எந்த அபராதமும் விதிக்கப்படாது. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா பூஜ்ய இருப்பு கணக்குகளை வழங்குது. இருப்பினும் குறைந்த இருப்பு தொகை கணக்குகளையும் ஊக்குவிக்கிறது. இந்த கணக்குகளை திறக்கும் போது காசோலை பெற்றால் குறைந்தபட்ச இருப்பு தொகையானது ரூபாய் 250, ரூபாய் 500, ரூபாய் 1000 ஆகியவற்றை பராமரிக்க வேண்டும். கணக்கு திறக்கும் போது காசோலை புத்தகம் பெறவில்லை என்றால் ரூபாய் 100, 200, 500 ஆகியவற்றை பராமரிக்க வேண்டும். HDFC வங்கி பூஜ்ய இருப்பு கணக்குகளை திறக்காது. இந்த வங்கிகள் கணக்கு திறக்க கிராமப்புற கிளைகளில் குறைந்தபட்சம் ரூபாய் 2500 டெபாசிட் செய்ய வேண்டும். நகரம், பெருநகர கிளைகளில் கணக்கு திறக்க குறைந்தபட்சம் ரூபாய் 5000, ரூபாய் 10,000 டெபாசிட் செய்ய வேண்டும். மற்றொரு தனியார் வங்கியான ICICI வங்கியும் பூஜ்ய இருப்பு கணக்குகளை வழங்காது. கிராமப்புறம், புறநகர் பகுதி, நகர்ப்புற பகுதிகளை பொறுத்து ரூபாய் 1000, 2000, 5000, 10,000 ஆகியவற்றை குறைந்தபட்ச இருப்பு தொகையாக பராமரிக்க வேண்டும். இருப்பினும் அக்டோபர் 15ஆம் தேதிக்கு பிறகு வரும் விதிமுறைகளின்படி இந்த குறைந்தபட்ச இருப்பு தொகை கணக்குகளில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகின்றன என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த ஒரு அறிவிப்பானது வங்கியில் அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு அறிவிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அறிவிப்பு சம்மந்தமான உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மறக்காமல் இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்களை மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.